அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் வைகாசி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் சதயம் புரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசியில் ராகு இருந்தாலும் பூர்வ புண்ணிய இடத்திலிருந்து குரு அவரை பார்ப்பதால் ராகு கட்டுப்படுத்தப்படுவாருங்க. எனவே நீங்கள் எந்த விஷயத்திலும் ஜாக்கிரதையாக இருந்தால் பெரிய பிரச்சனைகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. பேச்சு திறன் அபாரமாக இருக்குங்க. பிறர் நம்பும்படியாக இருக்கும். துணிச்சல் அதிகரிக்கும். தகவல் தொடர்புகளால் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதை வளர்த்து கொள்ளுங்க. 3ஆம் இடத்தில் சூரியனோடு புதன் இருந்து யோகத்தை ஏற்படுத்துகிறார். பேச்சிற்கு சமூகம் மதிப்பளிக்குங்க. குறுகிய தூர பயணங்கள் லாபம் தரும் விதத்தில் இருக்குதுங்க. நாளில் சுக்கிரன் இருப்பதால் சுகபோக வசதிகள் பெருகும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் பேச்சை குறைப்பிடும். 2ஆம் இடத்தில் செவ்வாயும் சனி இணைந்து 8ஆம் இடத்தை பார்ப்பதால் தேவையற்ற பேச்சுகளால் வாக்குவாதம் வளர்ந்து மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. யாரிடமும் எதற்காகவும் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை வளர்த்து கொள்ள வேண்டாம். உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே போதுமானதாக அமைகிறதுங்க. சகோதர உறவுகளுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க. கேது 7ஆம் பாவத்தில் இருப்பதால் குடும்ப விஷயங்கள்ல பிடிப்பின்மை இருக்குங்க. கோபத்தை குறைப்பது அவசியம். சுக்கிரன் மீது சனியினுடைய பார்வை இருப்பதால் கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனை குடும்பத்தில் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல ஜென்ம ராசியில் ராகு பலம் பெற்று சஞ்சரிப்பதால் சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் முயற்சியும் தேவைப்படக்கூடிய ஒரு தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. 6இல் குரு வலம் வருவதால் சக்திக்கு மீறிய செலவுகளை சமாளிக்க வேண்டி இருக்கும். இருந்தாலும் பெரும்பான்மையான செலவுகள் அனைத்தும் சுப செலவுகளாக இருப்பதால் மன நிறைவும் மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. அதே போல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் திருமணமான பெண்மணிகளுக்கு கருத்தரிக்க ஏற்ற ஒரு தருணமாகும் இந்த வைகாசி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. விவாக சம்பந்தமான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. மனதிற்கு ஏற்ற வரன் நிச்சயம் அமையும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய வாழ்விற்கு மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் விவாகரத்து சம்பந்தமான வழக்கு சமரசத்தில் ஏற்படுங்க. தசாபுக்திகள் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் பாக்கியம் உள்ளத கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல மணமாலைக்கு காத்துள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. உத்தியோகத்திற்கு முயற்சித்து வரும் இளைஞர்களுக்கும் பெண்மணிகளுக்கும் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்குங்க. பொருளாதார ரீதியான வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் வைகாசி மாதம் முழுவதும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தர உத்தரவு கிடைக்க பெற இருக்கீங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற ஆர்வம் உள்ளவர்கள் இக்காலகட்டங்கள் அதற்கான பூர்வாங்க முயற்சிகள்ல ஈடுபடலாங்க. நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள வழிபிறக்க இருக்கு. வேலைக்கு முயற்சித்து வரும் இளைஞர்களுக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் பணி உத்தரவு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் கும்பராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, புதிதாக வியாபாரம் ஆரம்பிப்பதற்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கேற்ற தருணம் இந்த வைகாசி என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. வங்கிகளின் உதவி உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்கு. ஏற்றுமதி துறையினருக்கு பிரசித்தி பெற்று வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தக தொடர்பு ஏற்பட இருக்குதுங்க. இதன் காரணமாக வியாபாரம் பல மடங்கு அபிவிருத்தி அடையும். லாபம் உயர இருக்கு. புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு வசதிகள் ஏற்படக்கூடிய தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு, அதாவது தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் ஒரு சிலர் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் யோகமும் அமைந்துள்ளத கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. புதிய முதலீடுகள்ல துணிந்து நீங்கள் தாராளமாக ஈடுபட
செயல்படலாம். அதேபோல் கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சென்ற சில மாதங்களாக வாய்ப்புகள் குறைந்ததால் வருமானம் பாதிக்கப்பட்டிருக்குங்க. தற்போது மீண்டும் சுக்கிரன் பலம் பெற்று திகழ்வதால் புதிய வாய்ப்புகள் கதவை தட்டுங்க. வருமானம் உயர இருக்கு. அதேபோல் மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் சாத்தியக்கூறும் உருவாக இருக்குதுங்க. உங்களுடைய பொருளாதார நிலை அவை சீர் செய்யும் என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. கும்பராசியை சேர்ந்த திரைப்படத்துறையினருக்கு புதிய தயாரிப்புகளில் முதலீடு செய்வதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. மிகவும் லாபகரமாக இருக்குங்க. சிறிய படங்களாலும் வெற்றி பெற இருக்கு. நல்ல வசூலை பெற்று தருங்க. படமும் பிரபலமாகும். எதிர்காலத்திற்கு என்று சிறிது சேமித்து வைத்துக் கொள்ள ஏற்ற ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவர் ஒருவரின் தொடர்பும் நட்பும் உங்களை விரைவில் உயர் பதவி ஒன்றில் அமர்த்த போகுதுங்க என்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுது. அவற்றை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. மக்களிடையே செல்வாக்கும் அதிகரிக்க உள்ளதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அதே போல கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வித்யாகாரகரான புதன் இக்காலகட்டம் முழுவதுமே ஓரளவு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் மாணவ மாணவியருக்கு படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் காத்திருக்குதுங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபட இருக்கு என்பதையும் உறுதியளிக்குது. ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியைகள் நல்ல ஒரு வழிகாட்டி ஆதரவு தருவாங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி படிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. இதன் காரணமாக பண உதவி எளிதில் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறை பெரும்பாலும் சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகங்களின் ஆதிக்கத்தை பொறுத்தே இருக்குதுங்க. இக்காலகட்டம் முழுவதுமே சூரியனும் செவ்வாயும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் விளைச்சல் திருப்திகரமாக இருக்குங்க. அடிப்படை வசதிகளுக்கு குறைவு இருக்காது. ஆடு மாடுகள் அபிவிருத்தி அடையும். தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகம் அமைஞ்சிருக்குதுங்க. பலருக்கு நவீன விவசாய வசதிகள் கிடைக்க இருக்கு. உங்களுடைய விவசாய விளைச்சல்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு நிச்சயம் கிடைக்குங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு மாதமாக தான் இந்த வைகாசி மாதம் அமைஞ்சிருக்குது. அதே போல் கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களின் நன்மைகளுக்கும் முன்னேற்றத்திற்கும் பொறுப்பேற்றுள்ள முக்கிய கிரகம் சுக்கிரன் ஆவார். குரு, சனி மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் இதற்கு பங்குண்டுங்க. இந்த 4 கிரகங்களுமே பெண்மணிகளுக்கு ஓரளவு சாதகமாக சஞ்சரிப்பதால் நன்மைகளே அதிகமாக இருக்கும். குரு பகவான் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் வலம் வருவதால் பல திருமணமான பெண்மணிகளுக்கு கருத்தரிக்க ஏற்ற ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு மனதிற்கு உகந்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. விவாக வயதுள்ள கன்னியருக்கு மனதிற்கு பிடித்த மணவாளன் அமைவாங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஏழை பெண்மணி ஒருவருக்கு வெள்ளிக்கிழமை ஒன்றில் வீட்டிற்கு அழைத்து எண்ணெய் ஸ்தானம் செய்துவிட்டு புதிய வஸ்திரம் அளித்து வாங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.